எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதுமாய் அடியினுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த ஊழியர் கூடுகையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்களும் உம்முடைய சமூகத்தில் இன்பமாய் இருக்கட்டும். சாம், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய், உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்ப வேண்டுமாய், உம்முடைய ஆவிக்குரிய வரங்களை நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நாங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் வாழ்வை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அநேக ஆண்டுகளுக்கு முன் ஒரு நடந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு இரவு நேரத்திலே ஒரு ரயில் தொலைதூர இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. இருட்டிலே போய்கொண்டே இருக்கிறது. அந்த ரயில் ஒரு குறிப்பிட்ட குகையை தாண்டி இன்னொரு பாலத்தை கடந்து அந்த ரயில் சென்று சேர வேண்டிய இடம் இருக்கிறது. அந்த குகைக்கு கிட்ட போன உடனே அந்த ரயிலை ஓட்டுகிற என்ஜின் டிரைவருக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவம் தெரிகிறது. ஏன்னா அந்த குகையில் சின்ன வழிதான் இருக்கும், ஆனால் பெரிய அந்த மலைக்குள்ளே நுழையும் போது பார்த்தா பெரிய ஒரு உருவம் நின்று கொண்டு இருப்பதை போல இருந்தது. உடனே அவர் என்ன பண்ணார்னா ரயிலை நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. என்னதான் பிரச்சனை, யாராவது நின்று கொண்டு இருக்கிறார்களா, ஏதாவது பிரச்சனை? ஏன்னா அதில் ரயிலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஐபி ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறார். பாதுகாவலர்கள்லாம் போய் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கின்ற பொழுது ஒரு பாலம், அந்த பாலம் உடைந்து போயிருக்கிறது. ஒருவேளை அந்த ரயில் கடந்து போயிருக்கும்னு சொன்னால் அந்த பாலத்தை உடைத்து அந்த ரயில் பெட்டி அந்த பாலத்தின் கீழே விழுந்திருக்கும். அதில் பயணம் பண்ண மிக முக்கியஸ்தர் என்ன ஆயிருப்பாங்கன்னு தெரியாது. இது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே ட்ரெயினை நிறுத்திட்டு இதை வந்து சொல்லி அதை சரி செய்து அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். என்னதான் ரீசன்னு, ஏன் தான் அந்த ஒரு நிழல் அல்லது ஒரு மனிதனை போல ஒரு சொல்ல முடியாத ஒரு உருவம் ஏன் வந்து மறைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப போராடுறாங்க. கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, அந்த ரயிலினுடைய லைட்ஸில் ஒரு சின்ன ஒரு மாத் என்று சொல்லப்படுகிற பட்டாம்பூச்சியை போல ஒரு தடிமனான ஒரு பூச்சி அது போய் ஒட்டி இருக்கிறது. அதனுடைய நிழல் தான் அந்த குகையில் வந்து ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது பெரிய ஒரு உருவமாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லி அந்த விஐபி கிட்ட போய் அதை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதை கேட்டுட்டு, இல்லை அது ஒரு சின்ன பூச்சியினால் நிற்கல, கடவுள் தன்னுடைய தூதனை கொண்டு நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அதை சொன்னது வந்து குயின் விக்டோரியா. இதை வந்து பில்லி கிரகாம் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார் இந்த நிகழ்ச்சியை. இது எதை குறிக்குது அப்படின்னா, கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக எதையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அது சின்ன பொருளாக இருக்கலாம், பெரிய பொருளாக இருக்கலாம், எதையும் தன் தூதர்களாக பயன்படுத்துகிறார். ரொம்ப அழகான வசனம் இருக்கிறது எபிரேயர்ல. தன் தூதர்களை காற்றுகளாகவும் தீப்பிழம்புகளாகவும் கடவுள் செய்கிறார். அப்போ யாருங்க தேவ பிள்ளைகள்? இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களும் தேவனுடைய பிள்ளைகளும். யார் தேவ பிள்ளைகள்? இங்கே நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னை மீட்கின்ற கடவுள், என்னை ரட்சிக்கின்ற கடவுள், என்னை பாதுகாக்கின்ற கடவுள், எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ, நம்பி வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஞானஸ்நானம் பெற்று தூய ஆவியாலே நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். அநேக வரங்கள் இருக்கிறது, அநேக வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏசாமி கூட இந்த வாசிக்கு கேட்ட இந்த பகுதியை ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஏம்பா உன்னதான் தேவதூதர்லாம் வந்து காப்பாற்றுவாங்களாமே, நீ மேலந்து குதி, உன்னை வந்து என்ன பண்ணுவாங்க, கடவுளுடைய தூதர்கள் கையில ஏந்தி கொண்டு போவார்களா என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொன்னோடனே இயேசுவானவர் ரொம்ப அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார். கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இந்த அப்பத்தெல்லாம் உன்னால இந்த கற்களை எல்லாம் அப்பங்களாய் மாற்றி சாப்பிட முடியுமே? அப்ப இயேசுவானவர் ரொம்ப அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். சரி, நாம எல்லாம் தேவ பிள்ளைகள், கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு.
தேவதூதர்கள் என்பவர்கள் யார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் ஊழியம் பண்றோம். உங்களுக்கு ஒரு சின்ன நினைவுபடுத்துறதுக்காக தான் நான் இந்த தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான், அதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேவதூதர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளாலே படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் யாருக்காக படைக்கப்பட்டவர்கள்? மனிதன் கடவுளுக்காக படைக்கப்பட்டது போல தேவதூதர்களும் கடவுளுக்காக படைக்கப்பட்டவர்கள். அவராலே அவருடைய செய்கைகளை செய்வதற்கு, அவர் சொல்லுகின்ற பணியை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் தேவதூதர்கள். அப்ப இவங்க என்னதான் செய்வாங்க? இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட பேசணும், நம்ம கிட்ட காட்டிக்கணும் தன்னை அப்படின்றதுலாம் அவசியமே இல்லை. ஒரு நிழலை போல நம்ம என்றும் பின்தொடர்ந்து நம்மை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா ஆண்டவர் நம்மளாம் பார்த்து சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார். நிறைய தேவதூதர்களை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கிறது, நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. மரியாள் கிட்ட வராரு ஒருத்தர், அவர் வேலை என்ன? செய்தியை சொல்லுவது. கடவுள் சொல்லுகின்ற செய்தியை மனிதனிடம் கொண்டு சேர்ப்பது. கடவுள் சொன்னால் ஒழிய என்ன பண்ண முடியாது, நாம அவர்களை கண்ணால் காண முடியாது. இன்னொரு புதிய ஏற்பாட்டில் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல இன்னொரு இதுல சொல்றாங்க ரொம்ப அழகா, நீங்கள் உங்களை அறியாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்கிறதினால் சிலர் தேவ தூதர்களையும் உபசரித்ததுண்டு. அவர்கள் மனிதர்களைப் போல நம்ம கூட இங்க கூட உட்கார்ந்துக்கலாம். அல்லேலூயா. மனிதர்களைப் போல கூட இருப்பாங்க. ஏசாமி அப்படிதான் அடையாளப்படுத்துறாரு. 2 பேர் அழகா போயின்னுக்கிறாங்க, நடந்து கதையை பேசிட்டு போறாங்க. எருசலேமிலே நடந்த கதையை பேசிக்கொண்டு எம்மாவு என்ற ஊருக்கு போகிறார்கள். போற வழியில பேசிக்கொண்டே போகிறார்கள். இயேசுவானவர் எப்பேற்பட்ட மா மனிதர், தேவகுமாரன், அப்ப மனுஷகுமாரன், உயிர்த்தெழுந்த கடவுள், அவர் எப்படி அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாரு? ஒரு வழிப்போக்கனை போல காட்சி அளிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவானவர் வழிப்போக்கனை போல அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவதூதர்கள் அநேக நேரங்களிலே ஒரு வழிப்போக்கர்களை போல கூட நம்மிடம் இடைப்படுவது உண்டு. அவங்க எப்படி இருப்பாங்க? வழிப்போக்கனை போல கூட வரலாம். இயேசுவானவர் ஜெபிக்கின்ற பொழுதுதான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். சரிங்க, தேவதூதர்கள் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? ஆண் பெண் அவர்களுக்கு பாலின வித்தியாசம் இருக்கிறதா? இருக்குதானா? ஏசாமியை ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு மனுஷன் தான், அவனுக்கு ஒரு அம்மா கல்யாணம் பண்ணிச்சு, அந்த மனுஷன் இறந்து போயிட்டான். திருப்பி அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிச்சு, அதுக்கடுத்த ஆளை கல்யாணம் பண்ணிச்சு, கடைசியில பரலோகம் போனாங்க, எல்லாரும் செத்து, இந்த அம்மாவும் போச்சு. பரலோகத்துல யாருக்கு இந்த பெண் மனைவியா இருப்பாங்க? அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்ல. ஏன்பா அதெல்லாம் இங்கதான்பா, உங்ககிட்ட தான்ப்பா அந்த வேலைலாம். அங்கே அவர்கள் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள், அங்கே எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்கள் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள். தேவ தூதர்களுக்கு அழிவு இருக்கிறதா? விழுந்து போன தூதர்களை தவிர, விழுந்து போன பிரதான தூதனை தவிர பரிசுத்தமான தூதர்களுக்கு, கடவுளால் படைக்கப்பட்ட தூதர்களுக்கு, பரிசுத்த தூதர்களுக்கு அழிவு இல்லை. அவர்கள் என்றும் நிரந்தரமாய் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அநேகர் வெவ்வேறு வேலைகளை செய்கிறார்கள். ரொம்ப அழகான ஒரு உங்களுக்கு வசனத்தை நான் சொல்லி கொடுத்து விட்டு போனேன் போன முறை. என்ன வசனம்? நம்ம தினமும் சொல்ல வேண்டிய ஒரு வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் தேவதூதர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களாம். அதை கடவுள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நாமளும் சொல்லலாம். அப்போ கடவுள் நாம சொல்றதையும் கேட்பார். நான் நிறைய நேரங்களில் பைக்ல டிராவல் பண்ணும்போது அல்லது மனசுக்குள்ளவே சொல்லிப்பேன், சொல்லிக்கொண்டே போவேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நேற்று கூட நான் இரவில் டியூட்டி முடிச்சு நான் சொல்லிக்கொண்டே போனேன். விருதம்பட்டு தாண்டுறேன், மழை பெஞ்சுனே இருக்குது. வேகமா என்னை தாண்டி ஒரு நாய் கிராஸ் ஆகி ஓடிச்சு. கர்த்தர் நம்மை என்றும் பாதுகாக்கின்ற கடவுள். நீங்கள் அறிந்தாலும், நீங்கள் அறியாமல் போனாலும், நாம் உணர்ந்தாலும் உணராமல் போனாலும், கடவுள் நம்மை தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய வாயால் உச்சரிப்பது. ஏன் அப்படி செய்யணும்? நாம் வணங்குகின்ற கடவுள் அவர் வார்த்தையாகிய கடவுள். எப்பொழுதும் நான் சொல்லுகிற வசனம் தான், யோவான் 1ஆம் அதிகாரம்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகவே இருந்தது. அந்த வார்த்தை மனித அவதாரம் எடுத்து நம் மத்தியிலே மனிதனாய் வாசம் பண்ணினார். ஆனால் அவருக்கு பிரியமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அநேக நேரங்களில் கடவுள் மண்பாண்டங்களில் தான் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். நீங்க கீழடிலாம் போய் கீழடி ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. தங்கம் கிடைக்குது, எங்க கிடைக்குது? மண்பாண்டங்களில் கிடைக்கிறது. நிறைய இடங்களிலே பார்த்தீர்கள் சொன்னால் உடைந்து போன மண்பாண்டங்களுக்குள் விலை உயர்ந்த பொக்கிஷங்களை கடவுள் வைத்திருக்கிறார். அப்ப இந்த சாதாரண மனித சரீரத்துக்குள் அழியாத கடவுளுடைய தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, கடவுள் வசிக்கும் ஆலயம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்ம பாதுகாப்பாரா, பாதுகாக்க மாட்டாரா? பாதுகாக்கிறவரா இருக்கிறார். செய்தியை கொடுக்கின்ற தேவதூதர்கள். ஒரு மனுஷன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு, பிரயாண களைப்பு, நம்மளாம் என்ன பண்றோம்? நேராக வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஏசி ஆன் பண்ணிடுறோம். வீட்டுக்கு போனோம் என்ன பண்ணிடணும்? சில்லு நல்லா தூங்கிடணும். இந்த மனுஷனுக்கு அந்த வசதியெல்லாம் இல்லை. பாலைவனத்தில் பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறான், களைப்படைந்து போகிறான், சோர்வடைந்து போகிறான். ஒரு இடத்த கிளீன் பண்ணி அந்த இடத்துல படுத்துக் கொள்ளுகிறான். அவனுக்கு கிடைத்தது ஒரு சின்ன கல்லு தான். கிடைச்ச கல்லை தலையணையாய் வைத்து உறங்குகிறான். உறங்குகின்ற பொழுது கடவுள் இடைப்படுகிறார். யாருக்கு கடவுள் எப்போ காட்சி கொடுப்பாருன்னு தெரியாதுங்க. யாருக்கு எப்ப கடவுள் பேசுவாருன்னு தெரியாதுங்க. இந்த உலகத்தின் பார்வையிலே நீங்கள் எளிமையானவர்களாய் இருக்கலாம். இந்த உலகத்தின் பார்வையிலே நீங்கள் பைத்தியக்காரர்களாய் இருக்கலாம். இந்த உலகத்தின் பார்வையிலே நீங்கள் சாதாரண ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் கடவுள் பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இந்த சாதாரண மனுஷனுக்கு கடவுள் ஒரு கனவுல காட்சி கொடுக்கிறாரு. என்ன காட்சி கொடுக்கிறாரு? வானம் திறந்து இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஏணி இருக்கிறது. ஏணியிலே தேவதூதர்கள் ஏறிக்கொண்டும் இறங்கி கொண்டும் இருக்கிறார்கள். முழிச்சுக்கிறான் மனுஷன். அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான். இது வானத்தின் வாசல், இங்கே கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறான். ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்துக்கு அடையாளம் வைக்கிறான். அந்த கல்லை எடுத்து அந்த ஊருக்கே ஒரு பேரை வைக்கிறான். நான் போயிட்டு திரும்பி வரும்பொழுதும் இங்கே கடவுளை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். என்ன ஒரு உறுதி பாருங்க! நம்பினால் உங்களுக்கு நிச்சயமாய் வாழ்வின் ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த மனுஷன் நம்பினா, ஹல்லேலூயா, எனக்கு சாதாரண கனவு தாங்க வந்துச்சு, ஆனா இந்த கனவுல கடவுள் சொன்னதை நான் நம்பினேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை அவன் தொடங்குகிறான். திரும்பி வரும்போது ரொம்ப அழகா பாட்டெல்லாம் பாடுறோம். என்னது? வெறுங்கையாய் நான் நடந்து போனேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. திரும்பி வருகின்ற பொழுது மிகப்பெரிய சேனையோடு, மிகப்பெரிய மக்கள் செல்வத்தோடு, மிகப்பெரிய வேலைக்காரர் கூட்டத்தோடு, மிகப்பெரிய விலங்கின் செல்வங்களோடு அந்த மனிதன் திரும்பி அந்த வழியாய் வருகிறதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப கடவுள் இங்கே அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். மரியாளுக்கு தெரியும், தேவதூதன் நேரடியா போய் பேசுறாரு, காட்சி கொடுக்கிறார். சகரியாவுக்கு தெரியும், சகரியா கிட்ட என்ன பண்றாரு? நேரடியா போய் பேசுறாரு. நம்மளாம் நிறைய தேவதூதர்கள் போய் நின்றவுடன் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பயப்படாதே. பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், எங்கன்னா போங்க, தேவதூதன் மக்களுக்கு, சாதாரண எளிய மக்களுக்கு காட்சி கொடுக்கின்ற இடங்களில் எல்லாம் பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஏசாமி கூட நிறைய நேரங்களில் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா தேவதூதர்களுக்கும் மேலானவர், எல்லா தேவதூதர்களும் இரவும் பகலும் பாடி துதிக்கின்ற கடவுள் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன சொல்றாருங்க? பயப்படாதே என்று சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அப்ப தேவதூதர்கள் செய்தியை கொண்டு வருகிறார்கள், தேவதூதர்கள் பாதுகாக்கிறார்கள், தேவதூதர்கள் என்றும் நம்மோடு இருக்கிறார்கள். நீங்க நம்பினாலும் நீங்க நம்பாமல் போனாலும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கின்ற ஒரே காரணத்தினால உங்களையும் என்னையும் அவர்கள் இரவும் பகலும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும், நம்ம எழுந்து சில நேரங்களில் ஜெபம் பண்றதுக்கு மறந்து போனாலும் நம்ம எழுப்பி விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எழுப்பி விடுறாங்களா இல்லையா? ஒரு மனுஷன் தூங்கி கொண்டிருந்தான், ராத்திரில தட்டி எழுப்புறாரு, எழுந்துரு, உடனே கிளம்பு, தாயையும் பிள்ளையும் கூட்டிக் கொண்டு பக்கத்து தேசத்துக்கு ஓடிப்போ. எங்க ஓடிப்போ? எகிப்துக்கு ஓடிப்போ என்று தூதன் அலர்ட் பண்றார். நிறைய நேரங்களிலே நீங்கள்
ஒருவேளை 3 மணிக்கெல்லாம் நீங்க எழுச்சிட்டீங்கன்னு சொன்னா கடவுள் உங்களை எழுப்பி என்ன பண்ண சொல்றாரு? யாரோ ஒருவருக்காக ஜெபிக்க சொல்லுகிறார் என்று அர்த்தம். ஏதோ தூக்கம் வரல, நான் சரியா சாப்பிடல பொழுது, அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், ஏஞ்சிட்டேன்னு ஊழியக்காரர்கள் ஒரு நாளும் நினைக்க கூடாது. அலர்ட் பண்றாங்க தேவதூதர்கள். நம்மை ஜெபிக்கும்படியாய், நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் மாறும்படியாய் நம்மை அறைகூவல் விடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்களை நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தெரியாத மக்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஜெபிப்பதை தேவதூதர்கள் அந்த செய்தியை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கிறவர்கள். நான் இங்க போன் வச்சுன்னுக்கிறேன், போன்ல நான் பேசினா யாருக்கு பேசணும் அவங்களுக்கு போய் கேட்குது. நான் வீடியோ காலில் பார்க்குறேன், எங்கேயோ இருக்கிற என் நண்பனை நான் வீடியோ காலில் முகமுகமாய் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் நாம கண்ணை மூடி ஜெபம் பண்ணா அந்த செய்தி ஆண்டவர்கிட்ட போய் சேருமா சேராதா? அல்லேலூயா. ஒருவேளை சேரலைன்னா அது யார் தப்புனா நம்ம தப்பு தான். நம்ம சரியா ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். நாம் தேவதூதர்கள் நம்மை தட்டி எழுப்பி நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். அநேக நேரங்களில் குரலாய் மாத்திரம் இருக்கிறார்கள், அநேக நேரங்களிலே காட்சி கொடுக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறார்கள், அநேக நேரங்களிலே அந்நியராய் மாத்திரம் இருக்கிறார்கள், அநேக நேரங்களிலே அவர்கள் யாரென்று தன்னை அடையாளப்படுத்தாமலேயே நம்மோடு இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தானா? ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அப்ப தேவ பிள்ளைகளோடு கடவுள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று தூதனை அனுப்புகிறார். அவர் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். யார் சொல்றதுங்க? தானியேல் சொல்லுகிறார் பைபிள்ல. எப்படி தெரியுது அவருக்கு? பார்த்திருக்கிறார். எப்படி தெரியுது? அந்த சிங்கங்கள் அவரை கடிக்கவில்லை, அந்த சிங்கங்கள் அவரை ஒன்றும் செய்யல. அந்த சிங்கங்களின் பார்வையை தேவதூதன் மறைத்து போடுகிறார். நிறைய நேரங்கள்ல இஸ்ரவேல் மக்கள் போர் செய்யறதுக்கு போறாங்க, அங்க போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு ஆண்டவர்? எதிராளிகளுடைய கண்களை குருடாக்கி போடுறார். அங்கேயே சுத்தி நிற்கிறாங்க. இஸ்ரவேல் மக்களை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்? தம்முடைய தூதர்களை கொண்டு தம் பிள்ளைகளை வழி நடத்தி பாதுகாக்கின்ற கடவுள். சாதாரண மனிதர்களாய்த்தான் இந்த உலகத்திலே இருந்தார்கள். ஒரு காக்கா சாப்பாடு கொடுக்குதுங்க. யாருக்கு அந்த அறிவு கொடுத்தது? காக்கா நான் சோறு வச்சா எடுத்துன்னு போய் சாப்பிட்றோம், கையில் இருக்கிறத புடின்னு போய் மரத்து மேலே உட்காந்து சாப்பிட்றோன்றது தான் நம்ம சொன்ன கதை. சின்ன வயசுல இருந்து காக்கா என்ன பண்ணோம்? வடை எடுத்துன்னு போய் பாட்டி சுட்ட வடைய மரத்து மேலே உட்காந்து சாப்பிடுன்றது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. ஆனால் பைபிளில் ஒரு அற்புதமான கதை இருக்குது, அந்த காக்கா சாப்பாடு கொடுத்த கதை. அது மட்டுமா? கிளம்பி போறான் ஒருத்தன், யாருக்கும் அடங்காத ஒரு மனிதன் கிளம்பி போறான். கழுதை நிக்குதுங்க, கீழே தள்ளுது. ஒரு முறை, 2 முறை, 3வது முறை தள்ளுது. கழுதையை எடுத்து அடிக்கிறான். கடவுள் கழுதையின் வாயை திறக்கிறார். திறந்த உடனே என்ன பண்ணுதுங்க? பேசுது. நான் போனா எனக்கு ஒண்ணும் இல்லை, அங்கே நின்று கொண்டிருக்கிற தேவ தூதன் என்ன பண்ணுவாரு? உன்னை என்ன பண்ணுவாரு? முச்சிடுவாரு. அநேக நேரங்களில் தேவ தூதர்கள் நம் மத்தியில் இருக்கிற சாதாரண விலங்குகளுக்கு கூட தெரிகிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் உணர்ந்தாலும் உணராமல் போனாலும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். அது உண்மைதானே? ஹல்லேலூயா. அது நம்ம எச்சரிக்கிற இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மை பாதுகாக்கிற இடமா இருந்தாலும் பரவாயில்ல. தாவீது பத்தி நமக்கு தெரியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை என்றும் தேற்றும், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் என்னை மேய்க்கின்ற, என்னை பாதுகாக்கின்ற என்னுடைய கடவுள் என்னோடு இருக்கிறார். சரி, தேவதூதர்கள் வேற என்ன பண்றாங்க? அநேக தருணங்களில் அவர்கள் கடவுளுடைய செயல்களை மாத்திரம்தான் செய்கிறார்கள். அவர்கள் தனியா இருக்கிறாங்களா? ஆமா, தனியா இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல
தனியா வந்து என்ன பண்றாரு? காபிரியல் பேசுறாரு. கூட்டமா இருக்கிறாங்களா? ஆமா, மிகப்பெரிய சேனையா இருக்கிறார்கள். எண்ணில் அடங்காத கூட்டம் பாடல் பாடுகிறார்கள். எங்க பாடுறாங்க? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி வானத்திலே இருக்கிற தேவ தூதர்கள் சேனை, எண்ணில் அடங்கா தேவ தூதர்கள் சாதாரண ஆடு மேய்க்கின்ற மேய்ப்பர்களுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில மறந்துருப்பாங்களா? அவங்க மறந்தே இருக்க முடியாது. நாம கூட நிறைய நேரங்களிலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நீங்கள் எப்பொழுது தனியாய் ஒரு அறையிலே பூட்டி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, நீங்கள் தனியாய் எப்பொழுது உணரவில்லையோ, அங்கே தேவனுடைய தூதர்கள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கடவுளுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் தங்களை நமக்கு வெளிப்படுத்தவே மாட்டார்கள். ஆனா அவர் சொன்ன வேலையை மாத்திரம் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். நிறைய இருக்குதுங்க. தேவ தூதர்கள் நிறைய நேரங்களிலே அவருடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். வழிநடத்துகிறவர்களாக, பாதுகாக்கிறவர்களாக, பேசுகிறவர்களாக, எச்சரிக்கிறவர்களாக, நம்மை ஆபத்துகளுக்கு முன்பதாகவே நம்மை திட்டமிட்டு மிகச்சரியாய் நம்மை ஸ்டாப் பண்றவங்களா கூட இருக்கிறாங்க. நிறைய நேரங்களில் தடைகள் உருவாகிறது. நம்ம நினைக்கிறோம், என்ன சாமி இது ஒரு தடையா இருக்குது. நான் கூட ஜெபம் பண்றது நிறைய, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகி நின்று போச்சு, என்னால மேலேயும் வளர முடியல, நான் கீழவும் போல, ஒரே இடத்துல ஏன் சாமி என்ன பிளாக் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணேன். அப்ப ஜெபம் பண்ணினே தான் இருக்கிறேன். இன்னும் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம், ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்ப காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா ஒருவேளை நான் முன்னாடி அடி எடுத்து வச்சா எனக்கு ஒருவேளை பெரிய அடி காத்து கொண்டு இருக்கலாம். நான் கீழே சரிக்கு போல, கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை, ரொம்ப அழகான வசனம் இருக்குது, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடி பாதுகாக்கின்றார் என்று சங்கீதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு கேடயமாயிருக்கிறார், கோட்டையாயிருக்கிறார், பாதுகாப்பாயிருக்கிறார், அரணாயிருக்கிறார். தன் செட்டைகளுக்குள் மறைத்து என்னை பாதுகாக்கிறார். வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, வெளியே என்ன விஷயம் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் எங்க இருக்கிறேன்? கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள நாம இருக்கிறதுனால வெளியே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நாம என்ன நொந்துக்கிறோம்னா, என்ன சாமி என் வாழ்க்கை இப்படியே இருக்குது, நான் கேட்டுனே இருக்கிறேன், எனக்கு ஏன் நீங்க கொடுக்கல, நான் ஜெபம் பண்றேன், நீங்க ஏன் பதில் சொல்லல. என்ன பண்ணுகிறோம்? கோழி குஞ்சுகளை போலத்தான் என்ன பண்றோம்? சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தம்முடைய செட்டைகளின் கீழ் மறைத்து பாதுகாத்து பொக்கிஷங்களாக வைத்திருக்கிறார். நம்முடைய கரங்களிலே, தன்னுடைய சொந்த கரங்களிலே அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு பிரிஷியஸ், நம்ம எவ்வளவு சிறப்பானவர்கள். அப்ப அவ்வளவு சிறப்பானவர்களை கடவுள் நம்மை தவிக்க விடுவாரா? விடமாட்டாரு. ஆனால் ஏசாமி ஒரு இடத்துல ஜெபம் பண்றாருங்க. என்ன ஜெபம் பண்றாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படக்கூடுமானால் தயவு செஞ்சு எடுத்துக்க சாமி, என்னால முடியல. ஏன்? நம்மலாம் ஜெபம் பண்ணா என்ன பண்றோம்? ஃபேனை போட்டுறோம், ஏசியை போட்டுக்கிறோம், ஹாப்பியா என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். இங்க ஒருத்தர் ஜெபம் பண்றாரு. எல்லா உலகங்களையும் படைத்த கடவுள் மனிதனாய் பிறந்து மனித அவதாரம் எடுத்து தான் நிறைவேற்ற வந்தது இன்னதென்று தெரிந்து கெத்செமனே தோட்டத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. அவருடைய வேர்வை துளிகள் இரத்த துளிகளாய் சிந்தினது. தன்னுடைய தூதன் அங்கே அவரோடு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இயேசுவானவர் 40 நாள் உபவாசம் இருந்தார் இல்லையா? அங்க நீங்க புதிய ஏற்பாட்டுல ரொம்ப டீட்டெயிலா உள்ள போய் வாசிங்கன்னா தெரியும். அங்கே சோர்வடைந்து விடுகிறார். தூதர்கள் வந்து அவரை என்ன பண்றாங்க? உதவி செய்கிறார்கள். நீங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போனால் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் நீங்கள் எழுந்து நின்று நடப்பதற்கும் உதவி செய்கின்ற தூதர்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 91 ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பின் பாடல், மிகச்சிறந்த பாதுகாக்கின்ற பாடல்.
இயேசுவானவருக்கே ஒரு 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 ட்விஸ்ட் கொடுத்த வசனம் இங்க இருக்குல்ல. போய் சாத்தான் சொல்றேன், நீ குதிசாமி, தேவதூதர்கள் கையில ஏந்தி கொண்டு போறாங்களான்னு நான் பார்க்கிறேன். யோசிச்சு பாருங்க, நாம் கூட நிறைய நேரங்களிலே நாம் நம்மை மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம், மறந்து போயிடுறோம். நிறைய அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது. நிறைய நேரங்களில் தகப்பன் தன் பிள்ளையை பாதுகாக்கிறது போல கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் பிள்ளைக்கு தெரியாது. நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறோம், கையை பிடிச்சிட்டு நம்ம குழந்தை கையை விடுறதே இல்லை. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எங்கள் அப்பா என்ன நான் கேட்குறதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கல, நிறைய என்ன ஃப்ரீயாக விடலை, எனக்கு சுதந்திரமாக என்னை விடலை. ஆனால் அநேக ஆபத்துகளிலிருந்து கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் என்பது நமக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது. ஒரு அழகான கதை இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். வீட்டில் கூட நிறைய வீடுகளிலே நாம் அதை மாட்டி வைத்திருக்கிறோம். ஃபுட் பிரிண்ட்ஸ் என்று அந்த வாசகம், அந்த தலைப்பு இருக்கும். ஒரு அப்பாவும் மகனும் நடந்து போகிறார்கள். எங்க நடந்து போறாங்க? கடற்கரை ஓரத்தில் நடந்து போறாங்க. அது கடற்கரையிலே ரொம்ப அழகான ஒரு ரம்யமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் அவர்கள் நடந்து போகிறார்கள். கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. சில நேரங்களிலே சேறுகள் இருக்கிறது, சில நேரங்களிலே முற்கள் இருக்கிறது, சில நேரங்களிலே கற்பாறைகள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் நடந்து போய் விடுகிறார்கள். போயிட்டு ஒரு மலை உச்சியை அடைகிறார்கள். ஒரு குன்றை அடைந்து அங்கிருந்து அந்த மகன் திரும்பி பார்க்கிறான். அவர்கள் நடந்து வந்த காலடி தடம் இருக்கிறது. அவன் உற்று பார்க்கிறான். எங்கெல்லாம் சேறுகள் சகதிகள் இருந்ததோ அங்கெல்லாம் ஒருவருடைய கால் தடம் மாத்திரம் இருக்கிறது. எங்கெல்லாம் முற்களும் கற்களும் இருந்ததோ அங்கெல்லாம் ஒரு மனிதனுடைய என்ன இருக்குது, பாதச்சுவடுகள் மட்டும் இருக்கிறது. அந்த தந்தையை பார்த்து அந்த மகன் கேட்கிறான், பா நான் பேசின்னு வந்ததில் கவனிக்கவே இல்லை, நிறைய இடத்துல என்னை மட்டும் நீங்க தனியா விட்டு என்ன பண்ணிட்டுக்கிறீங்க, நீங்க தாண்டி போயிட்டுக்கிறீங்க. எங்கெல்லாம் கஷ்டப்பட்ட நான் இடங்கள்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் தனியாகத்தானே நடந்து வந்திருக்கிறேன் என்று அந்த மகன் சொல்லுகிறான். அப்ப அந்த அப்பா சொல்றாரு, இல்லை மகனே, நல்லா உற்றுப்பார், அது உன்னுடைய கால் தடம் அல்ல, அது என்னுடைய கால் தடங்கள். இருளிலே, இக்கட்டிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே நீ எங்கெல்லாம் கடந்து வந்தாயோ அங்கெல்லாம் நான் உன்னை சுமப்பேன், தாங்குவேன், ஏந்துவேன், நடத்துவேன் என்ற வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன், நீ அறியாமல் இருக்கிறாயே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம் அறியாமலேயே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சாதாரண உலக வாழ்க்கையில, இயல்பான உலக வாழ்க்கையில நாம் இதிலேயே சுத்தி சுத்தி நாம இங்கேயே உழன்று கொண்டிருக்கிறோம். அப்போ ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் நிச்சயமாய் உணர்ந்து கொள்ள வேண்டியது, நிச்சயமாய் நம்ப வேண்டியது என்னவென்று சொன்னால், கடவுள் தன்னுடைய தூதரை கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். நிறைய கதைகள் இருக்கிறது, தேவ தூதர்களை கண்ட கதைகள் இருக்கிறது, தேவ தூதர்களால் பாதுகாக்கப்பட்ட கதைகள் இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாசித்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெண்மணி ஒரு இருட்டிலே நடந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டும். அவங்க நடந்து போய்விட்டார்கள். அடுத்த நாள் அந்த பெண்மணியை அழைக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே ஒரு பெண்ணை அவருடைய நகையை பறித்து கொலை செய்த நிகழ்ச்சி அங்கதான் நடந்திருக்குது. அந்த வழியா இந்த பெண்மணி தான் நடந்து போயிருக்கிறார்கள். அந்த பெண்மணியை நீங்கள் பார்த்தீர்களா என்று சொல்லி விசாரிப்பதற்காக இந்த பெண்ணை கூப்பிடுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, ஆமா நான் பார்த்தேன், ஒரு மனிதனும் அந்த பெண் பின்னாடி நடந்து போனார், இந்த மனிதன் தான் குற்றவாளி என்று சொல்லுகிறார்கள். அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்து கேட்குறாங்க, ஏன்பா நீ தான் பண்ணியா? ஒத்துக்கிறான், நான் தாங்க பண்ணேன். அந்த பெண்ணை கொலை பண்ணியா? ஆமா நான் தான் பண்ணேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த பெண்மணியை வந்து அந்த வழியா தானே போனாங்க வேலை முடிச்சுட்டு, அவங்கள ஏன் நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இது மிக அழகாக இருக்கிறார்களே, இவங்க நிறைய பொருட்களை எடுத்துக்கொண்டு போனார்களே, ஏன் நீ அவர்களை எதுவுமே பண்ணலன்னு கேட்கும்போது அந்த கொலை குற்றவாளி சொல்லுகிறான், இந்த அம்மா கூட ஒரு ஆளும் கூட நடந்து போனாங்க, அதனால நான் என்ன பண்ணல, எதுவுமே பண்ணல, அமைதியா இருந்துட்டேன், இருட்டிலேயே நான் அமைதியா நின்றுட்டேன்னு சொல்றான். அல்லேலூயா. ஆனா அந்த தேவ தூதனை கொண்டு காப்பாற்றப்பட்ட அந்த பெண்ணுக்கு தன்னோடு வந்தது தெரியாது, தன்னோடு யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது, தன்னை பாதுகாத்ததும் தெரியாது. ஆனால் இன்னொரு கொலை குற்றவாளி முன்பாய் கடவுள் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ரொம்ப அழகான பழமொழிலாம் சொல்றோம், தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அது சும்மாலாம் இல்லை. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால,
ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறதுனால. நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ஆக்சிடென்ட் ஆகி நான் விழுந்துட்டேன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. நான் விழ வேண்டிய தருணமே கிடையாது, விழ வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. அங்க லேசான மழையில மெதுவா வந்து விழுந்துட்டேன். ஆனா கடவுள் என்னை காப்பாற்றினார். ஆனா அங்க விழுந்தன்னு நான் சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, அங்கேயா நீ விழுந்த? அங்க விழுந்தவங்களாம் இது வரைக்கும் போய்ச்சதே இல்லையே. அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரமே நம்மை பாதுகாக்கிறவர். நாம் நினைத்தாலும் நினைக்காமல் போனாலும், உணர்ந்தாலும் உணராமல் போனாலும், கடவுள் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நாம் ஊழியத்துக்கு போறோம், நம்ம சொல்றாங்க இருக்கிறவர்கிட்ட, ஐயா எல்லாரையும் வர சொல்லிடுங்க. இல்ல, கர்த்தர் தம்முடைய தூதரை கொண்டு அநேகர், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரெல்லாம் அங்கே உங்களுடைய மெசேஜை கேட்கணும், யாரெல்லாம் நீங்க பாடுறதை கேட்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் தான் அழைத்து கொண்டு வருகிறார். அதற்கு யார் உதவி செய்கிறது என்று சொன்னால் தூய ஆவியார் உதவி செய்கிறாரு. நான் வரும்போதெல்லாம் உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்றேன்? பரிசுத்தமான ஆலயத்தில் நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த இடத்துல நீங்க உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னா, அது ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் இல்லை, அவருடைய அழைப்பு இல்லாமல் இல்லை. நீங்கள் இந்த உலகத்துல யாருடைய வீட்டுக்கு போனாலும் சரி, அவருடைய அழைப்பை ஏற்றுதான் நம்ம போறோம். பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அனுமதி பெற்று போகிறோம். இங்க உலகத்தை படைத்த கடவுள், நம்மை படைத்த கடவுள், நமக்காக தூய இடத்திலே, தொழுகை செய்கின்ற இடத்திலே, நாம் வழிபடுகின்ற இடத்திலே அமர்ந்து நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நிறைய பேர் வீட்டில் உட்காந்துக்கலாம், அவங்களால வர முடியாது. நீங்கள் முன்குறித்த இருக்கிறபடியாலே நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எண்ணிக்கையை ஒரு நாளும் பார்க்காதீர்கள். அல்லேலூயா. இங்கே தேவதூதர்களும் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற எண்ணங்களை அவர்கள் அறிந்திருக்கலாம், நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அவர் அறிந்திருக்கலாம். அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? அவர்கிட்ட குத்துருவாங்க. என்னன்னு எல்லாத்தையும், நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர்களா இருக்கிறார்கள். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, படைக்கப்பட்ட தூதர்களை நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கணும்னு அவசியமே இல்லை. தன் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீங்கள் கண்டு, தோமாவே நீ என்னை பார்த்ததுனாலதான் விசுவாசிக்கிற, பார்க்காம என்னை விசுவாசிக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து விசுவாசிக்கிறவர்களிலும் பெரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ஊழியம் செய்யலாம். நிறைய நேரங்களில் ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றேன், இவ்வளவு கடுமையாய் ஊழியம் பண்றேன், இவ்வளவு பொருளாதார சிக்கலிலே ஊழியம் பண்றேன், எனக்கு பதிலே வரலையே, நீங்க ஒரு நாளும் கலங்கி போகாதிருங்கள். பொன்னானது புடமிடப்பட வேண்டும். பொன்னானது உருக்கி அதை இருக்கிற கசடெல்லாம் நீக்கி அது மிகச்சிறந்த ஆபரணமாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், பொன் அது உலையிலே கொதிக்கப்பட வேண்டும், அது பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும், அது மோல்டு பண்ணி ஷேப் பண்ணப்பட வேண்டும். ஒரு குயவன் கையிலே களிமண் இருக்கிறது என்று சொன்னால், அந்த களிமண் அப்படியே இருந்தால் அது பாத்திரமாய் பயன்படாது. அந்த பாத்திரம் என்ன பண்ணும்? மண்ணு மிதிக்கப்பட வேண்டும், அந்த மண் நசுக்கப்பட வேண்டும், அதுல தண்ணி ஊற்றி ஷேப் பண்ணி அதை வந்து அந்த சக்கரத்துல வச்சு ஒரு வடிவத்தை கொண்டு வந்து அதோட விட்டுறாரா? வெயில்ல காய வைக்கிறாரு. திருப்பி எடுத்து என்ன பண்றாரு? நெருப்பு மூட்டுறாங்க, சூளையில வைக்கிறாங்க, வைக்கோல வைக்கிறாங்க, அதை சூடு பண்ணுகிறார்கள். பக்குவமான சூட்டிலே அது வெந்து என்ன பண்ணுது? ஒரு மண் பாண்டமாக, ஒரு பாத்திரமாக, குயவன் என்ன நினைக்கிறானோ அந்த பாத்திரமாக அது உருவாகிறது. அதற்கு பிறகுதான் அது என்ன பண்ணுது? ஜொலிக்கிறது, மிளிர்கிறது, பயன்படுகிறது. அப்ப நாம் நம்முடைய நிலையை கண்டு ஒரு நாளும் ஒருபோதும் கலங்கவே கூடாது. ஒன்றுமில்லாததிலிருந்து எல்லாவற்றையும் படைத்த கடவுள். அப்ப நாம ஒன்றுமில்லாமையா இருக்கிறோம். அல்லேலூயா. தூய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர், ரொம்ப அழகான வசனம் இருக்கிறது ஏசாயாவிலே, தூய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். என்ன பண்ணோம்? தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், தரித்திரரோடு நான் என்னை அடையாளப்படுத்த வேண்டும். BMW கார்ல போயிட்டு கல் உடைக்கிற ஒரு மனிதன் கிட்ட போயிட்டு ஏசு நல்லவர் சொன்னா ஏத்துக்குவாரா? சார் போங்க சார் தூரம், உன்னை மட்டும் ஏன் சாமி BMW கார் குத்துக்கிறாரு, நான் கீஞ்சு போன சொக்கா போட்டுக்கிறேன். ஆனால் ஒரு சாதாரண ஊழியக்காரன் அங்கே நின்று இயேசு நல்லவர் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த வார்த்தை வெல்லும். அல்லேலூயா.
நாம் எந்த நிலையிலே எந்த இடத்துல எங்க ஊழியம் பண்றன்றது முக்கியம் இல்ல, யாருக்காக நாம் நிற்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டவர் செம்மைப்படுத்துவார், ஆண்டவர் பயன்படுத்துவார். நம்ம வேலை அமைதியா அவருடைய வேலையை செய்துதான். தேவதூர்கள் என்ன பண்றாங்க? அவருடைய வேலை செய்து மட்டும்தான் அவருடைய வேலை. அப்ப ஊழியக்காரர்களுடைய நம்முடைய வேலை என்ன? ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தாரோ அந்த பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும் செய்யணும்? அப்போஸ்தலனாகிய பவுலை போல கடைசி வரைக்கும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும். ஒருவேளை பவுலுடைய தலை என்ன பண்ணாங்க ரோம்ல, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இம்மைக்கான வாழ்வு மாத்திரமல்ல, நமக்கு மறுமைக்கான வாழ்வும் இருக்கிறது. நான் நிறைய இடங்களிலே சொல்லுகின்ற ஒரு அழகான பழமொழியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். என்னது? பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்திற்கு பொருள் தேவை, பொருட்செல்வம் தேவை, பொருளாதாரம் தேவை. பொருள் இல்லைன்னு சொன்னா நம்மளை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கூட பிறந்த சகோதரன் கூட மதிக்க மாட்டான். யோபு பத்தி நமக்கு தான் தெரியுமே. கூட இருந்த மனைவிய, ஓ இன்னாயா நீ எல்லாம் இருந்து இன்னாயா பண்ண போற, போயா. அதுதான் இந்த உலகத்தின் நிலைமை. ஆனால் பொருளாதாரம் தேவைதான், நாம் ஓட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நாம் எல்லா தேவைதான். ஆனால் கொஞ்சம் அருளும் தேவை. அருள் இல்லார்க்கு அந்த உலகத்தில் இடமே இல்லை. 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் மிகப்பெரிய பணக்காரன், தங்க தட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவன் கண்ணை அசைச்சான்னா என்ன கிடைக்கும்? அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் அவன் வீட்டு வாசப்படியில, கேட்டுக்கு வெளியே, ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுக்கு ஒரு பேர் கூட இருந்தது. அந்த பேர் என்னது? லாசரு. 2 பேரும் செத்து 2 பேரும் மேல போறாங்க. இங்கே இருக்கின்ற வாழ்வை குறித்து ஒரு நாளும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. உடையை பார்க்கில் எது சிறந்தது? ரொம்ப அழகா சொல்றாருல்ல ஏசாமி, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். நம்மளுக்கு தான் நேரமே இல்லையே, ஓடிக்கொண்டே இருக்கிறோமே. கடைசியா எப்போ பிரதர் நீங்க நட்சத்திரத்தை பார்த்தீங்க? அது ஆதி ஆகமத்துல பட்சத்தோட சரிங்க. எப்பங்க பார்த்தீங்க? தெரியாதுங்க பிரதர். நைட்டு 10 மணி ஆனா கூட நான் என்ன பண்றேன்? ஓடிக்கொண்டே இருக்கிறேன் பிரதர். நிலாவை பார்த்தியாப்பா? அது ஏன் நான் பார்க்கணும்? அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. சரி, நீ நிக்கிற பூமியாவது பார்த்தியாப்பா? அதை ஏன் சாமி நான் பார்க்கணும்? சரி, கடலையாவது பார்த்தியாப்பா? அது பார்த்தங்க, எப்பயோ சர்ச்சில் டூர் கூட்டிட்டு போனாங்க, அப்ப நான் பார்த்தேன். கடவுள் சொல்லுகிறார், உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவைகள் தான் படைத்த சிருஷ்டிகரை நினைத்து கொண்டே இருக்கிறது, அவைகளை பரமபிதா போஷித்து கொண்டே இருக்கிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? காட்டு பூக்களை கவனித்து பாருங்கள். யாரும் போய் தண்ணி ஊத்துறது இல்லை, யாரும் எதுவும் பண்றது இல்லை. ஆனா வானத்துல இருந்து மழை மட்டும் கரெக்டா பெய்யுது. ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. ஒரு புல் இருக்குது, அது அங்க மடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறோம் நம்ம. மே மாசம் வந்தோம்னா திருப்பி மழை பெஞ்சோன்னா திருப்பி அங்கிருந்து ஒரு செடி வருது. யார் விதைச்சது? யார் உருவாக்குறது? யார் தண்ணி ஊத்துறது? யார் அதுக்கு இன்னைக்கு பூக்கணும்னு சொல்லி கொடுத்தது? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அது காலையில எழுந்து போயிடுது, திருப்பி சாயந்தரம் வருது. அது யார் வழியை போட்டு கொடுத்தது? மேப்பு, கூகுள் மேப்பை பார்த்தா போகுது. அது அதுக்கு குடும்பம் இருக்கிறது அல்லவா? தன் குடும்பத்தை நேசிக்கிறது அல்லவா? அவைகளுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கறது இல்லையா? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளிலும் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் நிச்சயமாய் சந்திப்பார். அல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னுடைய தேவையை அவர் சந்திப்பாரு, என்னுடைய பணியை, என் மேல் விழுந்த நுகத்தடியை, என் மேல கொடுக்கப்பட்டிருக்கிற நுகத்தடினாவே தெரியுது இல்லை இப்ப யாருக்கும். அதுக்கு ஒரு கிளாஸே எடுக்கிறதா இருக்குது இப்போ. ஆமாண்ணா, நுகத்தடின்னு போய் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னு நம்மள முறைப்பாங்க. என்ன இது அங்கிள் வித்தியாசமா ஏதோ ஒரு பேரு சொல்றாரு. மாடுகளை பூட்டி உழுகின்ற 7 உழுகுல அந்த பெரிய கட்டையை எடுத்து வச்சுட்டாங்கன்னா அது என்ன, அலர்ட் ஆயிடும், அவ்வளவுதான். சுத்தி பார்க்காது, எங்கேயும் போகாது, எதுவும் பண்ணாது. என்னது, இந்த 2 மாடும் ஏர் ஓட்ட வேண்டியதுதான் வேலை. அந்த நுகத்தடியை எடுக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும்? நடந்து கொண்டே இருக்கும். அப்ப கிறிஸ்துவின் ஊழியம் என்கின்ற நுகத்தடியை, கிறிஸ்துவின் ஊழியம் என்கின்ற சிலுவையை
நாம் சுமக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வேலை என்ன? அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நற்செய்தியை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எல்லா தேவைகளையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நிரப்ப மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு பணிவிடை செய்வதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு, நம்மை அரவணைப்பதற்கு, நம்முடைய கண்ணீரை நாம் சிந்தினா கூட அதை சேகரித்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தூதர்களுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்ல? தேவ தூதர்களுக்கு சற்று சிறியவனாக்கினீர் என்று சங்கீதம் சொல்லுகிறது. மனிதனை படைத்தீர், அவனை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாக்கினீர். அவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்மளோட ஒரு உயர்ந்த ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க யாருக்காக? ஆண்டவருக்காக பணி செய்கிறார்கள். யாரை பாதுகாக்கிறார்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள். ஏன் பாதுகாக்கிறார்கள்? ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பினாலே நம்மை பாதுகாக்கிறார்கள். பிதாவினுடைய அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அதை அந்த சித்தத்தை நிறைவேற்றின கிறிஸ்துனுடைய கிரியைக்கு ஒரு நண்பன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற ஜீவனை கொடுக்கிறதை விட மிகச்சிறந்த தியாகம் இந்த உலகத்தில் இல்லை. தன்னுடைய சரீரத்தை பீத்து கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரன், படைப்பில் தன்னோடு இருந்த வார்த்தையாகிய கடவுளை, நம் அறிவுக்கு விளங்க முடியாத கடவுளை மனித அவதாரம் எடுக்க செய்து நம்ம மத்தியில அவர் அனுப்பி கிருபாதார பலியாய் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்போ உங்களையும் என்னையும் அவர் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இம்மைக்கான ஆசீர்வாதங்களையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார், மறுமைக்கான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஊழியக்காரர்களாக இருக்கிற நீங்களும் நானும் நம் மனதிலே உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். தம் தூதர்களை அவர் காற்றுகளாகவும் அக்கினி தீ பிழம்புகளாகவும் அவர் பண்ணுகிறார். நிறைய இருக்குது. சேருபீம், சேராபீம், பழைய ஏற்பாட்டில் போனீங்கன்னா நிறைய பெயர்கள் இருக்கிறது. பெயர் சொல்லப்படாத தூதர்கள் இருக்கிறார்கள். கடவுளே ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு? ஒரு தூதர்களை போல வந்து காட்சி கொடுக்கிறாராம். சந்திக்கிறாருல, வந்து எத்தனை பேர் வராங்க வந்து சந்திக்கிறாங்க. அப்ப அது ரொம்ப அழகா சொல்றாங்க. அதுல அவருடைய முகங்கள் வான தேவ தூதர்களை போல இருந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம் வாழ்வில் அனுதினமும் நம்மோடு இடைப்படுகின்ற கடவுளாய் அவர் இருக்கிறார். அவர் வழிபோக்கராய் இருக்கலாம், அவர் நம் கண்களுக்கு தெரியாதவராய் இருக்கலாம், அவர் ஒருவேளை நம்மால் உணரப்பட முடியாதவராய் இருக்கலாம். ஆனாலும் நம்மை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே தம்முடைய தூதர்களை கொண்டு இரவும் பகலும், நாம் உறங்கினாலும் விழித்து கொண்டிருந்தாலும், நாம் ஓடினாலும் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், நாம் சிந்தித்தாலும் சிந்தியாமல் போனாலும், நாம் ஜெபிக்கின்ற வேளையிலும், நாம் ஜெபிக்க மறந்த வேளைகளிலேயும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களை, அதுதான் சொல்றாரு ஆபிரகாமை. என்ன சொல்றாரு? நான் இந்த ஊரை நான் அழிக்க போறேன்பா, ஒரு மனுஷன் இருந்தா என்ன பண்ணுங்க, காப்பாத்துவீங்களா ஐயா? அந்த நாட்டை காப்பாத்துறேன். லோத்தை கொண்டு வராரு. லோத்தினாலே அவனுடைய குடும்பத்தை காக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நோவா ஒரு மனிதன் நீதிமான். ஆனா அந்த ஒரு மனிதனுடைய நீதினாலே என்ன பண்றாங்க? மொத்தம் 8 பேர், மொத்த குடும்பமும் காப்பாற்றப்படுகிறது. நீங்கள் ஊழியம் செய்கிறதற்கு கொடுக்கிற நேரம் வீணென்று ஒரு நாளும் நினைக்காதிருங்கள். அல்லேலூயா. நான் போய் ஊழியத்துக்கு போறதுக்கு நேரத்துக்கு வீட்டில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம், வீட்டில் டைமே ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. பண்ணுங்கய்யா, 60 வயசுக்கு மேல பண்ணுங்கய்யா. அப்ப என்ன பண்ண முடியாது? நினைச்சாலும் 70 வயசு 80 வயசுக்கு அப்புறம் இதை போல வேகமாய் ஓட முடியுமா என்பது தெரியாது. ஓடுகிற குதிரைகள் தான் கடவுளுக்கு தேவை. படைகளில் என்ன வேணும்? ஓடுற குதிரை தான் தேவை. மற்ற குதிரையெல்லாம் ஓரங்கட்டி வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. உங்களை கடவுள் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஓடுகிற சேனைகளின் குதிரைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நாளும் விழுவதில்லை. விழுந்தாலும் திரும்பி எழுந்து உங்களை ஓட செய்ய வைக்க ஆண்டவரால முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான தூதர்களை கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் பாதுகாக்கிறீரே, எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறீரே, எங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறீரே, எங்களை நீர்
எச்சரித்து வழிநடத்துகிறீரே சுவாமி. உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம் சுவாமி. நாங்கள் படைக்கப்பட்டவர்களை அல்ல, படைத்த கடவுளை நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட ஆண்டவரே மனிதர்களாகி நாங்கள் சுவாமி ஒரு சாதாரண மனிதர்களாக இந்த உலகத்திலே இருக்கலாம். மற்றவர்களுடைய பார்வையிலே எளிமையா இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையிலே நாங்கள் உதாசீனப்படுத்தப்படலாம். ஆனாலும் எங்களையும் உயர்த்தவும் ஒருவரால் மாத்திரம் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் சுவாமி. இந்த ஊழிய தலத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மண்டே பிரேயர் ஃபெலோஷிப்ல நடைபெறுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசுவின் பெயராலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய அடியானின் வீடு நிறைந்திருக்கட்டுமே ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்தமான ஆளுகைக்குள்ளாய் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.